வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா அம்மனுடைய அருள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கப்பெற்று அந்த எப்படி ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாளோ அதே மாதம் தான் இந்த அக்டோபர் மாதமும் இந்த அம்மனுடைய அருளால எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த மாதத்துல நவராத்திரி 2ஆம் தேதி தொடங்குகிறது, 12ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்த 9 நாட்கள்ல நீங்க மிக ஸ்ரத்தையோடு ஒரு ஆத்மார்த்தமோடு பூஜை செய்தீங்கன்னா, வழிபாடு செய்தீங்கன்னா, பெண்கள் மட்டும் இல்லாது ஆண்களும் உங்களால முடிந்த ஒரு பூஜைகளை செய்யுங்க. இந்த நவராத்திரியில அது செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரிய வரும். அதனால நீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல இந்த மாதத்துல உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்க போகுது. அக்டோபர் மாதம் சொன்னாலே எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி வழிபாடு இதெல்லாமே எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அதுல இந்த துலாம் ராசி அன்பர்களுடைய ஒரு சாதகமான ஒரு மாதம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியிலேயே இருக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்க போறார். அதனால இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைவேறாத எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரம், கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம், தொழில் சம்பந்தமான நிறைய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரம் ஆகிறார் இந்த மாதத்துல. அதனால மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த அத்தியாயங்கள் நிறைய. உங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கணும், தன்னுடைய பெற்றோர்களுக்காக நீங்க இருந்திருப்பீங்க, உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக இருந்திருப்பீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக இருந்திருப்பீங்க, உங்களுடைய புகுந்த வீட்டார் கணவர் மனைவி இந்த மாதிரியான ஒவ்வொரு சொந்தத்தை சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே ஒழிய என்னைக்குமே நீங்க தனியாக பயணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே நீங்க தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. இப்ப இந்த துலாம் ராசி என்பவர்களை தனியா ஒரு வீட்டுல விட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவிற்கு தனிமையாக இருந்த நாட்களே கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு மற்றவர்களை சார்ந்தே எப்போதுமே இருந்துட்டீங்க. நீங்க இப்போ ஒரு விதத்துல ஒரு விதமாக ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் ரீதியாகவும் நீங்க கஷ்டப்படும் போது உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதிலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய பெற்றோர்களை நிறைய பேர் தவித்து, அதாவது இழந்து தவிக்கிறீங்க. பெற்றோர்கள் இருந்தா நல்லா இருக்குமே, இன்னைக்கு என்னை காப்பாத்துறதுக்கு என்னுடைய அம்மா அப்பா இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போதுமே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டவர்களாக, அதிக பாசம் மிக்கவர்களாக இருப்பீங்க. வேற யாருக்கிட்ட பாசம் இருக்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட ரொம்ப அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசி என்பவர்கள் 60-65 வயது ஆனாலும் தன்னுடைய பெற்றோரை நினைத்து இன்றைய அளவும் நீங்க வருந்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பெற்றோர்கள்னா உங்களுக்கு மிகவும் ஒரு அலாதியான ஒரு விருப்பம். அவர்களுக்கு எல்லாமே சேவை செய்யணும், அவர்களை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த இடத்துலதான் நீங்க அவர்களை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இருந்திருந்தா இன்றைய அளவிற்கு நான் நல்ல நிலைமையில இருந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மன உளைச்சல்ல தான் கொடுத்துட்டு இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு பெற்றோருக்கு நிகரான சில துணைகள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சில பேர் வந்து திடீர்னு
திடீர்னு ஒரு தன்னுடைய வாழ்க்கையில பயணிக்கும் போதுதான் நம்மளுடைய கடந்த கால ஞாபகமே நமக்கு வரும். இவர்கள் நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி இருக்கிறாங்களே, இவர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மாதிரி இருக்கிறாங்களே, இவர்கள் நம்மளுடைய கணவன் மனைவி மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான திடீர் ஒரு உறவுகள் நம்மளுக்கு வரும்போதுதான் நம்மளுடைய பழைய உறவுகள் நம்மளுக்கு ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு புதிய உறவுகள் வருவதற்கும் ஒரு புதிதான ஒரு ஆனந்தம் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல திருமண உறவுகள்ல கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள். ஏன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்ததுனால அந்த குடும்ப உறவுன்றது பிரிஞ்சாச்சு. கல்யாணமாயி ரொம்ப பெரிய மாசம்லாம் இல்ல, 4 மாசம்தான் ஆகுது. ஆனாலும் வீட்டிற்கு பொண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளையோட சேர மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே இருக்கே ஒழிய எப்படி அவளை புரிய வச்சு நம்ம அங்க போய் சேர்க்கறது அப்படின்னு. ஏன்னா லட்சக்கணக்குல நீங்க செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க. அப்படி இருந்த ஒரு திருமணம் ஆகப்பட்டது இன்றைய பொழுதுல ஒரு கண் இமைக்கிறதுக்குள்ள உங்க பொண்ணுடைய வாழ்க்கை அப்படி ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ரேஞ்சில இருக்கும்போது உங்களாலேயே உங்க மன வலியை டெய்லி தூங்க போனா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அழுகை குரல், ஒரு இங்க இருந்து நம்ம எப்படியாவது வெளி வந்துட மாட்டோமா, இதனுடைய துன்பத்துல இருந்து எப்படியாவது வெளி வந்துட மாட்டோமான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரம் தாங்க இந்த அக்டோபர் மாதம். ஏன்னா குரு பகவான் வக்ரமடைகிறார். குரு சொன்னாலே குழந்தைகளுக்கு உண்டான காரகத்துவம். அதுவும் 7ஆம் இடத்திற்குள்ள அவர் வக்ரம் அடையும் போது, 8ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது அந்த 7ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கும் போது இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி துலாம் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும் போது அதற்குண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், குழந்தை பாக்கியம் உண்டாதற்கு உண்டான ஒரு சிறு நேரம், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. புதிதாக சொத்துக்கள் வாங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இப்போ ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக வருமானம் வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா இந்த காலம் ஒரு மகத்துவமான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்காம கடந்த ஒரு 6 மாத காலமாக டிலே ஆகிட்டே இருக்கு. ஏன்னா சில சமயம் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அலுவலகத்துல உயர்ந்த பதவி புகழ் வருமானம் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி துலாம் ராசி என்பவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.